ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால நாங்கள் வந்து இதுக்கு வந்திருக்கோம், கோயிலுக்கு வந்திருக்கோம், பெருமாள் கோயிலுக்கு. எப்பவும் வாரம் வர்றது தான். வந்துட்டு இப்போ வந்து நான் நுழையும் போது நாங்கள் செப்பலும் அதாவது ஷூவும் போட்டு அங்கே கைட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து சிங்க் இருக்கும். கை காலை கழுவிட்டு இங்கே அப்படியே பிள்ளையார் இருக்கிறாரு, சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம மற்ற சாமியெல்லாம் கும்பிடலாம். அதை காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள். நம்ம ஊரில் வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுவாங்களே, அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் எப்போ வருஷம் போட்டேன். போன வருஷம் வந்து என் பொண்ணுக்காக போட்டேன். இப்போ வந்து இது 2 பேருக்காகவுமே போடுறேன். நான் இப்போது இங்கே கடையில், இந்தியன் கடையில் விற்கும் வெத்தலை. என் பையன் அது ஆஞ்சநேயருக்கு போட்டுட்ருக்கான். ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், எனக்கு எட்டலை. அதனால் அதை பையன் போட்டுட்ருக்கான். மாலை போட்டு அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா வெங்கடேஷ் பெருமாள் இருக்கார். சாமியை கும்பிட்டுட்டு நம்ம இது பண்ணால் இங்கே வந்து சமஸ்கிருத மந்திரம் தான் வந்து சொல்லுவாங்க, இல்லை தெலுங்குல சொல்லுவாங்க. இந்த 2 இதில் தான் சொல்லுவாங்க மந்திரம். शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते चिरकालाय कल्याणनिधये பெருமாள் ஆரத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து சிவன் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். இங்கே நம்ம ஊர் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே வெளியவே வச்சுருப்பாங்க. சில பேர் பால் அபிஷேகம்லாம் பண்ணுவோம். நாங்கள் பண்ண மாட்டோம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம். இங்கே வந்து விநாயகர் சிலை இருக்குது. ரைட் சைடில் வந்து கிருஷ்ணர், ராதை. லெஃப்ட் சைடில் வந்து துர்கா தேவி அம்மா இருக்காங்க. மொத்தம் எல்லா சாமியும் இங்கே இருக்கிறோம், பெருமாள் எல்லாமே. இங்கே லாஸ்ட்டாக ஆரத்தி தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம போகலாம். இது வந்து கருடாழ்வார். பெருமாளுக்கு எதிர்க்க ஆப்போசிட்டில் எப்பவுமே கருடாழ்வார் அங்கே தான் இருப்பார். இப்போ மேலே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கீழே இறங்கி வந்துருக்குறோம். இங்கே பேஸ்மெண்ட்டில் பாருங்கள், சாப்பிட்ற இடம் இருக்குது. இங்கே போயிட்டு தட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. தட்டி எடுத்துட்டு நம்ம பிரசாதம் வாங்கிக்கின்னு அங்கே போய் உட்காந்து. இதுதாங்க பிரசாதம் நாங்கள் வாங்கினது. இது வந்து தயிரில் அந்த பூந்தி போட்டு வைப்பாங்க, எப்பவுமே இருக்கும் அது வரோம். இது வந்து ரைஸ் கீரு, இது வந்து கேசரி, இது வந்து பூரி, தால், சாம்பார், சாப்பாடு. இது வந்து பூரி தொட்டுக்கு குழம்பு. சைட் டிஷ் எதுவும் பண்ணலை. சில டைம் பண்ணுவாங்க, சில டைம் பண்ணல. ஓகே, இப்போ உள்ள சாமி கும்பிட்டாச்சு, கீழே சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ அவள் தான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது கோயிலுக்கு வெளியே கோபுரங்க. இது இங்கே வந்து கோபுரம் இப்படி தான் இருக்கும், நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது.